வணக்கம் நண்பர்களே. மே மாதம் 3ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு சிறிய செய்தி ஒன்று செய்தி இல்லை, ஒரு டக்ளஸ் சிவானந்தா பற்றிய ஒரு தகவல் உண்டு. மற்றது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பற்றிய என்னுடைய கருத்து. இந்த ரெண்டையும் கதைக்கலாம் என்று நினைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். சரி நண்பர்களே, கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. கூடுதலான ஆக்கள் இன்னத்துக்கோ தெரியல, பிடிக்க இல்லையோ தெரியல, என்னுடைய செய்தி என்னுடைய இது பார்க்குற நேரம் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து விட்டால் நாளடைவில் நான் கொஞ்சம் திருந்தி உங்களுக்காக ஒரு ஆளாகவும் பெறக்கூடும் என்று சொல்லிக்கொண்டு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்பொழுது செய்திக்கு வருவோம். எங்களுடைய எம்பி, யாழ் மாவட்ட என்பிபி கட்சியினுடைய இளம் எம்பியாக இருக்கிற இளங்குமரன் அவர்கள் 3 எம்பிமார் இருக்கு நம் என்பிபி கட்சியில். ஸ்ரீ பவானந்தராஜா மற்றும் ரஜீவன், அடுத்ததாக இளங்குமரன். இந்த 3 பேரும் இருக்கணும் ஆக்டிவான ஆக்கள் தான். அவர்களை எல்லோரும் சொல்கிற மாதிரி நகைப்புரியவர்களாக ஒருத்தரும் இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு கணக்க பேசுகிறதுக்கு இருக்காது, பேசுகிறதுக்கு இல்லாமலும் இருக்காது. சில வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டிய தேவையில் குறைவாக இருக்கும். என்னென்னு சொன்னால், அடிக்கடி ஜனாதிபதியும் இங்கே வந்து போகிறார். ஜனாதிபதிக்கு அடுத்ததாக பிரதமரும் வந்து போகிறதாலேயும் பொதுவான கருத்துக்களை அரசாங்க மட்டத்தில் எடுத்து வைக்கிறதால அந்த சில விஷயங்களை மட்டும்தான் இங்கே கதைக்கிறதுக்காகவும் சில கூட்டங்களிலும் சில அபிவிருத்தி குழு கூட்டங்கள் போன்ற இடங்களிலும் கதைக்கிறது தான் இருக்கும். சில இடங்களில் விவாதங்கள் வரும். அரசியல் தலைவரை பற்றி, அனுரகுமார் திசாநாயக்காவை பற்றி யாராவது ஒரு மாதிரியாக கதைச்சால் அந்த நேரங்களில் அதுக்கு விடையளிக்கும் பொழுது உணர்ச்சி வசப்படுறார் என்ற மாதிரி தெரியுது. இளங்குமரன் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக சில சொல்லுகளை தடுமாறி வெளியில் வந்துடுது. இது எல்லோருக்கும் இருக்கிறது தான். இந்த சொல்லு தடுமாறுறது சகலருக்கும் பாடுறது தான். இது அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அல்லது ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். ஏனென்று சொன்னால் வெளியில் விட்ட வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. இப்போ எங்களை போல் நான் வீடியோ செய்யும் பொழுது சில இடங்களில் தவறு வந்தால் இப்போ திருப்பி போட்டு பார்க்கல இப்படி தவறுதல் இருக்குன்னு சொன்னோடனே அந்த வீடியோவை முற்றும் முழுதாக அழித்து போட்டு பேருந்து முழுசாக செய்யக்கூடியதாக இருக்குது. அதனுடைய அப்படி இருக்கைகளை ஒருத்தருக்கும் தெரியாது. அது தெரியாமலுக்கு கமுக்கமாக நாங்கள் முடிச்சிடலாம். அரசியல்வாதிகள் ஒரு 4 பேர் மத்தியிலிருந்து ஒரு லைவில் கதை கேட்க அந்த கதைச்ச வார்த்தைகள் திருப்பி எடுக்கல. அது இப்போ தான் எல்லாரும் கையில் ஃபோனுகளை வச்சு கொண்டிருக்கணும். யூடியூபர்ன்னு சொல்லி உடனடியாக எடுத்து இணையதளங்களில் சமூக வலைத்தளங்களில் உடனே பதிவேற்றிடுவேணும். பதிவேற்றினா அது அப்படியே இது மாதிரி நெருப்பு பரவின மாதிரி பரவிடும். அதனுடைய இப்போ பாருங்க 2-3 இடத்துல ஒருக்கா மட்டுமண்டில் இளங்குமரன் ஒரு இடத்துல 2,25,000 மக்கள் தொகை இலங்கையில் என்று சொல்லி தவறுதலாக கதைச்சிட்டார். அவருக்கு தெரியாமலுக்கு இல்லை. இலங்கையில் 2,25,00,000 மேலே மக்கள் இருக்கணும் என்றதை தெரியாமலுக்கு இல்லை. இதே போல் இந்தியாவிலேயும் 100 கோடி 140 கோடி மக்கள் இருக்கின்றதை சில பேர் 100 லட்சம் என்று சொல்லி கூடி எனக்கு கூடி வந்துடுறது. இதுகளெல்லாம் பெறும். ஆனால் தொடர்ந்து தவறு விடக்கூடாது. இப்போ சமீபத்தில் சொல்கிறார், யாழ்ப்பாணத்தில் 7 அலை இருக்குது, யாழ் மாவட்டத்தில் 7 அலை இருக்குன்னு சொல்கிறதுக்கு 7 அலையில் தான் யாழ்ப்பாணம் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த எனக்கு கூட கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. 7 அலையில் தான் யாழ்ப்பாணம் இருக்கிறது என்று சொல்லி 7 அலையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது என்று சொல்லி சமயோசிதமாக அதை தப்பியிருக்கலாம். ஆனால் உணர்வு வயப்பட்டவராகவும் அந்த இடத்துல அதை கடந்து போகிறதுக்காகவும் அதில் வெற்றி பெற வேணும், அந்த இடத்துல தான் தோற்று போகக்கூடாதுன்ற ஒரு உணர்வு, அந்த மனப்பாங்கு தான் எல்லாருக்கும் இப்படி ஒரு தடங்கல் வாரதுக்கு காரணமே. இந்த தோற்று போய் விடக்கூடாது, நான் அந்த இடத்துல தப்பி வந்துட வேணும்ன்றதுக்காக அவசரப்பட்டு வாரது தான் இந்த தடங்கல்கள். அந்த தடங்களிலிருந்து அவர் வெளியில் வரணும் என்றதுக்காக தான் நான் இந்த கருத்தை சொல்ல வந்தேன். இப்போ பாருங்க, அவர் சொன்னது நான் ஒரு சின்ன துண்டு எடுத்து போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தது தான் என்றாலும் இந்த வீடியோவில் ஒரு நிறைவுக்காக அதில் அவர் போட்டதையும் இதில் நான் நினைச்சு கொள்றேன். யாழ்ப்பாணத்துக்காகவும் யாழ்ப்பாணம் என்பது 7 அலை தான் இருக்கிறது. சரியா? யாழ்ப்பாணத்தை பதிவிடமாக தங்கள் இப்படியான நிகழ்வுகளை இனி பெறாமலுக்கு பார்க்கறது தான் நல்லது. ஏனென்றால் அர்ஜுன ராமநாதன் தான் இவரை கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தினவராகவும் காணக்கூடியதாக இருந்தது. சில அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அர்ஜுன ராமநாதனும்
இளங்குமரனும் வாய்க்கு தர்க்கங்களும் நடந்து அந்த இடங்களில் தான் இந்த தடங்கல்கள் ஆரம்பித்து நினைக்கிறேன். ஆரம்பத்தில் முதலாக யாழ்ப்பாணத்தில் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கு பெற்றிய போது முதலாவது சந்திரசேகரன் அவர்கள் இராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தலைமை தாங்கி நடந்த முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து பங்கு பெற்ற பொழுது ஸ்ரீ பவானந்த ராஜாவும் இளங்குமரன் நாட்கள் இங்கே இருக்கணும் என்று தெரியாத மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கு கூடுதலாக பேசிக்கொண்டது அர்ஜுன ராமநாதன் எம்பி தான் பேசிக்கொண்டவர். அதை பார்த்ததன் பிற்பாடு நாங்களும் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசாங்க கட்சி எம்பிக்களாக இருக்கிறோம், ஏன் நாங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்வேகம் ஒன்று வாரது இயல்புதான். அந்த உத்வேகத்தை வச்சுக்கொண்டு அடுத்தடுத்த கூட்டங்களில் கதைக்க போய்த்தான் அர்ஜுன ராமநாதனோட கதைக்க போய்த்தான் இளங்குமரன் கொஞ்சம் தடக்கல்களும் வரக்கூடியதாக இருந்தது மாதிரி நான் உணர்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற எம்பிக்களுக்கு கூடுதலாக அதிகமாக கதைக்கிற இடம் பெறாது. சில கேள்விகளுக்கு மறுமொழி சொல்ல வேண்டி வருமே தவிர அதிகமான கதைகளை அரசாங்கமே சொல்லி கொண்டிருக்கும். என்னென்னா அடிக்கடி இங்கே வந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி வந்து போகிறார். அவர் அந்த மக்களுக்கான விடயங்களை சொல்லி போட்டு போயிடுவார். அதே போல் ஜனாதிபதிக்கு அடுத்ததாக பிரதமர் அடிக்கடி வந்து ஒரு காலம் 2 தரம் பிரதமரும் வந்து போயிருக்கிறார்கள். அப்போ அவர்களெல்லாம் சில வாக்குமூலங்களை அல்லது சில நடவடிக்கைகளை அவர்கள் சொல்லி போடுவேணும், மக்களுக்கான விஷயங்களை சொல்லி போடுவேணும். மற்றது அறிவித்தல்களாக கெசட்டாக வர்த்தமானியில் கூடி சில விடயங்கள் வெளியில் வந்தபடியால் அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்கு அப்படியான இடங்கள்லையும் சில கூட்டங்களை கொண்டு நடத்திக்க அந்த கூட்டங்களில் கேள்விகள் கேட்க அதுக்கு மறுமொழி சொல்லிக்க இந்த தடங்கல்கள் வாரது. அதில் வந்த தடங்கள் தான் இந்த யாழ்ப்பாணம் ஈழாலையில் இருக்கின்ற அது குமடியாக போயிட்டுது. அதை கொஞ்சம் அவர் மாற்றி அமைச்சு கொண்டால் அவருக்கு நல்லது, பார்க்குற ஆக்களுக்கும் நல்லது தானே. மற்ற ஒரு எம்பி கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் ஆழமான கருத்துள்ளவராகத்தான் இருக்கணும். அவசரப்பட்டு ஒரு மறுமொழி சொல்லணுன்றதுக்காக அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. சில அரசியல்வாதிகள் அளந்து கதைப்பினும் ஒவ்வொரு சொல்லாக கலந்து கொண்டே இருப்பினும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கஜேந்திரகுமார் வண்ணம்பலம் அவர் ஆங்கிலத்தில் கொஞ்சம் வேகமாக கதைப்பார், தமிழில் கதைக்கும் பொழுது நிறுத்தி ஒரு சொல்லாக தான் பேசுவார். ஏனென்றால் அவர் இதில் தடங்கல்கள் ஏதாவது வந்து சொற்பிரியோகங்கள் எங்கேயாவது மிஸ் ஆகி போயிட்டு என்றால் நாளைக்கு அவமானமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் உடனடியாக பதிவேற்றி மானத்தை வாங்கிடுவார்கள் என்று சொல்லி அவர் கொஞ்சம் அவதானமாக கதைக்கிறத காணக்கூடிய இருக்கும். இளங்குமரனுக்கு வயசும் இளம் வயசு, அவருடைய அனுபவங்களும் அந்த அளவு தான். இப்போ தானே ஆரம்பம் ஆனபடியால் அவர் இதில் கருத்தில் எடுத்துக்கொண்டால் நல்லது என்று நினைச்சுக்கொண்டு இன்னும் ஒரு செய்திக்கு வருவோம். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் உள்ள கரம்பன் என்ற இடத்துல தேர்தல் வாக்கு வேட்டை அல்லது வாக்கு பெறுவதற்காக பிரச்சாரம் அல்லது வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பதற்காக போயிருக்கிறார் முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவும் இபிடிபியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா போயிருக்கிறார். தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய தோழர்களோட வாக்கு சேகரிக்க போயிருக்கணும். அந்த இடத்துல கரம்பன் என்ற இடத்துல முன்னாள் இபிடிபியினுடைய ஒரு உறுப்பினர் ஒருத்தருடைய வீட்டுக்கும் போயிருக்கணும். அவர்களுக்கு இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடு முன்னம் இருந்திருக்குமோ தெரியவில்லை, இருந்திருக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாக்கு சேகரிக்க போய்க்கல, பக்கத்து வீட்டுக்கு போய்க்கல, தன்னுடைய வீட்டுக்கு வர இல்லை என்று சொல்லி முன்னாள் உறுப்பினர் சிலவளை கவலைப்படக்கூடும். அவருடைய உள்ள அந்த முதலிருந்த கசப்புணர்வை கூடி தீர்த்து கொள்ளலாம், போய் அவரோட கலந்து கதைச்சி போட்டு வருவோம் என்று போயிருக்கிறார் போல இருக்குது. போன இடத்துல முன்னாள் உறுப்பினருக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் சில தர்க்கம் ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து வாய்த்தர்க்கம் பெருத்து கைகளப்பளவில் வரப்போகிற மாதிரி இருந்து டக்ளஸ் தேவானந்தாவை நோக்கி அந்த முன்னாள் இபிடிபி உறுப்பினர் பாய்ந்ததாகவும் அடிக்கிறதுக்கு பாய்ந்ததாகவும் சேர்ந்து அங்கே நின்றவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய மற்ற தோழர்கள் அவரோட நின்றவர்கள் அதை விலக்கி விட்டுட்டு போய் விட்டதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இதெல்லாம் முடிஞ்சு இவர்களெல்லாம் வெளியேறி போனதுக்கு பிற்பாடு ஒரு மாலை நேரம், அதுக்கு பிறகு இரவு நேரம் ஒரு வேனில் ஒரு கொஞ்சம் பேர் வந்து அந்த குறிப்பிட்ட நபரினுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை கூப்பிட்டு வச்சு அடித்து துன்புறுத்தி
கடைசி கட்டத்துக்கு விட்டுட்டு போயிட்டுன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. உடனடியாக அவர் ஊர்காவல்துறை ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அனுமதித்து ஊர்காவல்துறை ஆஸ்பத்திரியிலே அவரை சிகிச்சை அளிக்கிறது முடியாதுன்னு சொல்லி உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும் அவருக்கு இப்போ என்ன கட்டத்தில் இருக்கிறார் என்று தெரியலை. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இதுதான் இப்போ யோசிக்கணும் என்னென்னு சொன்னால், டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலத்திலே அல்லது ஒட்டுக்குழுக்களாக இருந்த காலத்திலே அவருடைய பேரில் நற்பெயர் குறைவு கூடாத பேர் தான் இருக்குது. ஆனால் அவருக்கும் என்று சொல்லியும் ஒரு கொஞ்சம் வாக்கு வங்கியும் கொஞ்சம் நண்பர்களும் இருக்கணும், அதை மறக்கிறது இல்லை. குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் தொகை அவருக்கு இல்லை. யாழ்ப்பாண மாவட்டம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகளில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கைகளை மிரட்டியோ அல்லது அவருக்கு வாக்கள் பயந்தோ அவருக்கு வாக்களித்தது உண்மையாக இருந்திருக்குது. அதே நேரத்தில் அது பழகி போனதாகவும் இருந்திருக்கிறது. அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள வாக்குகள் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு விழுற மாதிரி இருந்திருக்குது. அந்த நேரத்தில் மக்களும் பார்த்துருப்பினும் இந்த இடத்துல இவர் டக்ளஸ் தேவானந்தாவனுடைய ஆளுமை தான் அங்கே இருக்குது, இராணுவம் அங்கே இருக்குது, அவருக்கு கட்டுப்பட்டு போகணும்னு சொல்லி மக்கள் இருந்திருப்பார்கள். தீவக பகுதியெல்லாம் அந்த நேரம் இந்த இபிடிபியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்குது. அந்த நேரம் மக்கள் எல்லாம் அவருக்கு வாக்களித்தது உண்மைதான். அந்த நேரம் மக்களே அவர் தன்னுடைய கையுக்குள்ளே வச்சு கட்டுப்படுத்தி தான் வச்சிருந்தவர் என்று சொல்லியும் அந்த இடத்துல டக்ளஸ் தேவானந்தாவின் மீது அல்லது எதிர்ப்பு காட்டுறவர்கள் காட்ட முடியாது என்று சொல்லியும் காட்டியவர்கள் காணாமல் போனதாகவும், இன்னும் நிறைய பேர் தாக்குதலுக்கு உட்பட்டு கைகால் உடைக்கப்பட்டதாகவும், சில பேர் யாழ்ப்பாண மாவட்டத்தை விட்டு ஓடி போய் வேறு இடங்களில் போயிருந்ததாகவும் அப்படி கருத்துகள் இருக்குது. அது அந்த நேரம் ஒரு வெள்ளமே இருக்க ஆட்சி இருக்க. இந்த நேரம் அவர்களே ஒன்றும் இல்லை, எம்பி பதவியும் இல்லை, மந்திரி பதவியும் இல்லை. அப்படி இல்லாமல் இருந்தாலும் அந்த காலையிலேயே ஆடின தேவடியால் மாலையிலேயும் காலை ஆட்டினால்ன்ற மாதிரி பாருங்க. ஒரு அவருடைய கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர், முன்னாள் உறுப்பினர் ஒரு முறைகேடாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த இடத்துல விட்டு அகன்று போய் போலீஸில் முறைப்பாட்டு செய்து போலீஸு மூலம் நடவடிக்கை எடுக்கிறது தானே சரி. அதை விட்டு போட்டு அதே முந்தின மாதிரியே நாங்கள் வேனில் வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை அடித்து தாக்குதல் செய்து அவரை காயப்படுத்தி அல்லது துன்புறுத்துவோம் என்றால் என்ன நியாயம்? முன்னாள் உறுப்பினராக இருந்து டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று எதிர்த்தவர் கூட விஷயம் விளங்காமலுக்கு அவர் அப்படி நடந்துட்டார்ன்ட்டு வைப்போம். டக்ளஸ் தேவானந்தா நிறைய காலங்களில் அமைச்சராக இருந்தவர், ஒரு மக்களினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். எவ்வளவு பண்பை எவ்வளோ வயசாகிட்டவருக்கு எவ்வளோ யோசிக்க வேணும். அந்த காலத்தில் தான் நீங்கள் இப்படி நடந்தீங்களா, இப்போவும் அப்படி நடக்கிறேன்டா என்ன நடைமுறை? இதை யாருக்கு சொல்கிறேன்னு தெரியல. இப்படித்தான் டக்ளஸ் தேவானந்தாவுடைய குணம் இன்னும் மாறவில்லை என்ற மாதிரி இருக்குது. நேற்று அவருடைய அந்த முன்னாள் உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவு மீது எதிர்ப்பை காட்டி அடிக்கிறதுக்கு பாஞ்சார் என்று வச்சு கொண்டாலும் அந்த இடத்துல இருந்து சமாளித்து போட்டு வெளியேறி போய் போலீஸில் முறைப்பாடு செய்து போலீஸ் மூலமாக கொண்டு போய் அவரை நீதிமன்றத்தின் இல்லை வச்சு தண்டனை வாங்கி கொடுத்து அவரை உள்ளுக்கு வைக்கிறது தானே சரி. இது இப்படியே போனால் இவர்கள் என்னென்று மக்கள் இவர்களை மனிதர்களாக எடுப்பார்கள் அல்லது என்னென்று இவர்களை வாக்குகளை மக்களிடம் வாங்கி இன்னும் ஒரு உள்ளூராட்சி சபை அல்லது எம்பி பதவிகளை பெறுவார்கள் என்றது கேள்வியாக இருக்கிறது. சரி, என்னவோ தெரியல, இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது நண்பர்களே. இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொள்கிறோம். இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கோ என்று தேவையாக கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.